Happy morning, children. Let us move on to our third video, properties of sound. Properties of sound na எல்லா சவுண்டுமே நம்ம கேட்குறது எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கிறது இல்லை. சம் கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும் ஒன்றுலேருந்து அடுத்ததுக்கு. தெர் ஆர் சம் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு சவுண்ட்லேருந்து இன்னொரு சவுண்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லவுட்னஸ், பிச், குவாலிட்டி ஆர் டிம்பர், ஆடிபிலிட்டி அண்ட் ரேஞ்ச். நமக்கு கொடுத்துருக்காங்க 4 important properties. What are they? Loudness, pitch, quality or timbre, audibility and range. இப்போது let us see what is amplitude. இப்போ நம்ம ஆம்ப்ளிடியூட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ மீன் பொசிஷனில் ஒரு மீடியமில் சவுண்ட் பார்ட்டிகல்ஸ் ட்ராவல் ஆகும்போது அது வந்து என்னவாகும், வைப்ரேட் ஆகும். மேக்ஸிமம் ஏங்கிறது மேக்ஸிமம் வைப்ரேஷன் இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன், சிங்கிறதும் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த நெகட்டிவ் டைரக்ஷன். இப்போது ஏஇஐஎம் இதெல்லாமே என்னென்னா அதோட மீன் பொசிஷன்லேருந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கல், அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூடுங்கிறது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஃப்ரம் இட்ஸ் மீன் பொசிஷன். இது ஏங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுறோம். ஆம்ப்ளிடியூடோட யூனிட் வந்து மீட்டர். ஆம்ப்ளிடியூடோட யூனிட் என்ன? மீட்டர். இப்போது நவ் லெட் அஸ் see இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்டில் இப்போ ஆம்ப்ளிடியூட்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ லவுட்னஸ், பிச், குவாலிட்டி ஆர் டிம்பர், இது மூணு என்னன்னு பார்ப்போம். லவுட்னஸ்ங்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ சவுண்ட் விச் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அ ஃபீபிள் சவுண்ட் அண்ட் அ லவுட் சவுண்ட். அதாவது வந்து ஃபீபிள் சவுண்டுனா மெதுவான சத்தத்துக்கும் ஒரு பெரிய சத்தத்துக்கும் உள்ளதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் லவுட்னஸ். இப்போது ஒரு ட்ரம்மை வந்து மெதுவாக பீட் பண்ணணுன்னா மெதுவான சத்தம் கேட்கும். அதுவே வேகமாக அடித்தோம்னா ஹையர் ஆம்ப்ளிடியூடோடு அடித்தோம்னா ஹையர் சவுண்டு கிடைக்கும். லோயர் ஆம்ப்ளிடியூடில் அடித்தோம்னா மெதுவாக அடித்தோன்னா அது மெதுவாக சவுண்டு கேட்கும். ஒரு ஸ்டிக் அடித்து கேட்டாலும் மெதுவாக கேட்கும். அது டபுள் ஸ்டிக் வச்சு அடித்தோன்னா நமக்கு எப்படி கேட்கும்? அதிகமான சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ யூனிட் ஆஃப் லவுட்னஸ்க்கு வந்து என்னது? டெசிபல். யூனிட் ஆஃப் லவுட்னஸ்னால் டெசிபல். அடுத்து வந்து பிட்ச். பிட்சுங்கிறது வந்து it is a characteristic of a sound by which we can distinguish a shrill sound from a grave sound even though two sounds have the same loudness. ஒரே சத்தத்தில் இருந்தாலும் ஷ்ரில் க்ரீச்னு குரல் இருக்கா இல்லையா, அதையும் கிரேவ் சவுண்ட்னா ஒரு ஃப்ளாட் சவுண்டு, ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு பேர் தான், அதுக்கு பேர் என்னது? பிட்ச். பிட்சுங்கிறது என்ன? சேம் லவுட்னஸ்ஸு, ஆனால் அதோட ஷ்ரில், அதோடைய அந்த கிச் கிச்சுங்கிற அந்த தன்மையும் ஃப்ளாட்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் ரெண்டுக்கும் உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்னது நமக்கு பிட்ச் அப்படிங்கிறது பேர். இப்போது ஹை பிட்ச், லோ பிட்ச் கொடுத்துருக்குறாங்க. இப்போது சேம் இப்போ ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி. ஹை ஃப்ரீக்வன்சியில் ஹை பிட்ச் கிடைக்கும், லோ ஃப்ரீக்வன்சியில் லோ பிட்ச் கிடைக்கும். இப்போது சேம் சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது பிட்சுங்கிறது எதோட ரிலேட் ஆனது? ஃப்ரீக்வன்சியோட ரிலேட் ஆனது. ஹை பிட்ச்னா ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கும், லோ பிட்ச்னா லோ. இப்போது 2 பேர் சத்தம் போடுறாங்க, ஒரே ஃப்ரீக்வன்சி ஒரே பிட்சாக இருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஹை பிட்ச் கிடைக்கும் தேன் மேல் வாய்ஸ். ஏன்னா ஃபீமேல் வாய்ஸ் வந்து ஸ்ட்ரில்லர் தேன் மேல் வாய்ஸ், கட்டையாக இருக்கும் ஜென்ஸ் வாய்ஸ் வந்து. சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு இப்போ ஃப்ளாட் சவுண்டுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா லோ பிட்சுக்கு வந்து ரோர், லயன் கத்துறது, பீட்டிங் ஆஃப் ட்ரம், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து லோ பிட்சோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி ஆர் டிம்பர் அப்படின்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டூ சவுண்ட்ஸ் ஆஃப் த சேம் பிட்ச், சேம் ஆம்ப்ளிடியூட். சேம் பிட்ச் இருக்கும், சேம் ஆம்ப்ளிடியூட் இருக்கும். ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் சம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், சேம் பிட்ச் இருக்கும், சேம் லவுட்னஸ் இருக்கும், ஆனால் அது ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் குவாலிட்டி. அதுக்கு பேர் தான் என்னது? குவாலிட்டி. இப்போ சவுண்ட் ஆஃப் சிங்கிள் ஃப்ரீக்வன்சி, ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? டோன். மிக்சர் ஆஃப் செவரல் ஃப்ரீக்வன்சிஸ் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? நோட். இப்போ நோட்டுங்கிறது செவரல் ஃப்ரீக்வன்சிஸ், சிங்கிள் ஃப்ரீக்வன்சி இருந்தால் அதுக்கு பேர் வந்து நோட். இப்போது நெக்ஸ்ட் வந்து ஆடியபிலிட்டி அண்ட் ரேஞ்ச். ஆடியபிலிட்டினா இப்போ ஃப்ரீக்வன்சியை வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டை வந்து நம்ம 3 டைப்ஸாக பண்ணிக்கலாம். எப்படின்னா ஆடிபிள் சவுண்ட், இன்ஃப்ராசானிக் சவுண்ட் அண்ட் அல்ட்ராசானிக் சவுண்டு. இப்போது 3 டைப்ஸாக நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ ஹியூமனால் நம்மளால் எல்லா சவுண்டையும் ஹியர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இல்லை, சம் ரேஞ்ச் 20 ஹர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற ஃப்ரீக்வன்சியில் இருக்க சவுண்டை மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியும். அதுக்கு பேர் ஆடிபிள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுன்னு பேர், இல்லை ஆடிபிள் சவுண்டுன்னு பேர். நம்மளால் எவ்வளோ தூரம் உள்ள ஃப்ரீக்வன்சி உள்ள சவுண்டை கேட்க முடியும்? 20 ஹர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹர்ட்ஸ் வரைக்கும் உள்ளதை மட்டும் கேட்க முடியும். இதுக்கு பேர் தான் ஆடிபிள் சவுண்டுன்னு பேர். இப்போ
இப்போ 20 ஹெர்ட்ஸ்க்கு கீழே இருக்கும், 20 ஹெர்ட்ஸ்க்கு மேலேயும் இப்போ சவுண்டு இருக்கும். அதை நம்மளால் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இப்போ 20 ஹெர்ட்ஸ்க்கு கீழே இருக்கிறத வந்து இன்ஃப்ராசானிக் சவுண்டுன்னு சொல்லுவோம். 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேலே உள்ளதை கேட்குறது அல்ட்ராசானிக் சவுண்டுன்னு கேட்போம். இப்போ 20,000க்கு மேலே இருக்கிற ஃப்ரீக்வன்சியெல்லாம் அனிமல்ஸால் கேட்க முடியும். அதே சம் ஃபியூ அனிமல்ஸ் 20 ஹெர்ட்ஸ்க்கு கீழே உள்ளதை இன்ஃப்ரா சவுண்டு ரொம்ப மெல்லிசாக உள்ளதை கூட எலஃபண்ட்டால் கேட்க முடியும். இப்போ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சையும் அதுக்கான ஸ்பெஷல் ஸ்பீஷிஸையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போது சோனாரில் எல்லாம் சிஸ்டம்லாம் இந்த அல்ட்ராசானிக் சவுண்ட் வேவ்ஸ் அபவ் 2000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் உள்ளதெல்லாம் கேட்க முடியும். சோனார் சிஸ்டமில் சீயில் வந்து எனிமீஸோட நம்மளோட இதெல்லாம் பார்க்க முடியும். இப்போ வந்து அதை தான் நமக்கு ஆடிபிலிட்டி அண்ட் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஆடிபிள் சவுண்ட், இன்ஃப்ராசானிக் சவுண்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அல்ட்ராசானிக் சவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ வந்து சம் சவுண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ளசன்ட் சென்சேஷன் கொடுக்கும். காதுக்கு இனிமையாக இருக்கிறதுக்கு பேர் தான் மியூசிக்னு பேர். அந்த மியூசிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுற சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னா விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் பெர்க்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் பெர்க்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ 4 டைப்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்ன வருதுங்கிறத பார்ப்போம். விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் ஒரு ஹாலோ பைப்பு, ஒரு வெற்றிடமாக ஒரு குழாய் இருக்கும். அதில் வந்து அதோட ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம லென்த் ஆஃப் த காலம், ஒரு நீட்டாக ஏர் காலம் இல்லை கம்மியான ஏர் காலம் வச்சு மாற்றிக்கலாம். அதன் வழியாக சவுண்டை வந்து வைப்ரேஷன் ஆஃப் ஏர், அந்த ஏர் பைப்புக்குள்ளே நம்ம சவுண்ட் வைப்ரேஷன்ஸ், ஏர் வைப்ரேஷன்ஸ்னால சவுண்டு வரும். எக்ஸாம்பிள் ட்ரம்பட், ஃப்ளூட், ஷெனாய், சாக்ஸஃபோன் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு பைப் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே காற்றை உள்ளே செலுத்தி நம்ம வி ஆர் மேக்கிங் மியூசிக். அது வந்து விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட இமேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூ கேன் கோ த்ரூ இட். ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அந்த பிளேயரோட ப்ரீத்தை வந்து பண்ணிவிட்டு ரீடுங்கிறது சின்ன பிளேடு மாதிரி இருக்கும். அதில் வந்து கட்ட மட்டமாக இருக்கும். அதை வைப்ரேட் பண்ணி அதுலேருந்து சவுண்டு வருவாங்க. அதாவது ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்கிறது விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உள்ளே இருக்கும். ஒரு உட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சேம்பராக இருக்கும். அதில் வந்து தின் மெட்டல், அதுலேருந்து ஏரை கண்ட்ரோல் பண்ணி சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு பேர் வந்து ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட். எக்ஸாம்பிள் ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஹார்மோனியம், மவுத் ஆர்கன் இதெல்லாம் ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஹார்மோனியம் அண்ட் மவுத் ஆர்கனில் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து என்னென்னா சவுண்ட் வந்து வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங், கம்பியில் இழுத்து கட்டியிருக்காங்க இல்லைங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு பேர் தான் ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். கம்பியில் கட்டப்பட்ட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அந்த கம்பியை வந்து ப்ளக் பண்ணி அதுலேருந்து வைப்ரேஷனால் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுக்கு வயலின், கிட்டார், வீணா இதெல்லாம் வந்து என்னது ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தே ஹவ் கிவன். நெக்ஸ்ட் வந்து பெர்க்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா தாளக்கருவினா என்னத்தை எடுத்து நீங்கள் தாளத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அதுவே ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறுது. எதில் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த டிவைஸே மியூசிக்கல் சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணதே அதுவே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அடாப்ட் ஆகிக்குது. எக்ஸாம்பிள் தப்லா, ட்ரம் இதெல்லாம் வந்து அது அந்த பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஸ்ட்ரைக் பண்ணி ஸ்க்ராப் பண்ணிலாம் கூட நம்ம கொண்டு வரலாம் ஹாலோ பாக்ஸில். இப்போது இதுதான் வந்து பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தாளக்கருவிகளுக்கான எக்ஸாம்பிள். Hope all you have understand children. We will see in the next video.